எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. தொகுதி ஆர்கே நகர் தொகுதி மரிய வில்சனை வெற்றி பெற்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஆர்கே நகர் தொகுதியின் தத்து பிள்ளை எங்க மரிய வில்சன் அண்ணன். இவர் சின்ன அண்ணன், தளபதி பெரிய அண்ணன். நான் கண்டிப்பா எதிர்பார்த்தோம் அவர் வரணும். நான் கடவுளாக வேணும். அதே மாதிரி அவர் அமைச்சர் ஆயிட்டார். கல்லூரியில் இதுவாக இருக்கிறாரு, அதே மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க. தளபதி தான் ஆண்டுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். நல்லதே நடக்கும். கழகம் தான். நாங்கள் தான் தொடர்ந்து இனிமேல் எங்கள் அண்ணன் தான், தளபதி அண்ணன் தான், தங்க தளபதி தான் முதலமைச்சராக வருவார். 2-3 வாரம் தான் ஆகுது. ஆனால் ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கு. குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஊர் வாயை மூட உளவாயை மூட மாதிரி உளவாயை மூடவே முடியாது. அவங்க வாயெல்லாம் மூடுற மாதிரி. ஒரு பிஞ்சனை எங்களுக்கு வேணும். வீடு இல்லை, என்ன யாருமே இல்லை, திக்கு இல்லாத இருக்கிறேன் நான். எங்களுக்கு வேணும். நாங்கள் தேர்ந்து எடுத்தோம். சரிண்ணா, கண்டிப்பாக எங்கள் புள்ள எல்லாம் செய்யணும். அதுக்கு தான் நாங்கள் காத்துன்னு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னும் 30 வருஷம் 35 50 வருஷத்துக்கு எங்க அண்ணா தங்க தளபதி மாவீரன், மாற்றம் தந்த மாவீரன் எங்கள் அண்ணன் தங்க தளபதி தான் முதல்வர். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனிமே அவர் தான் நிரந்தர முதல்வர். ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஆட்சி புரிகிறார் அவர். இனிமேல வர சங்கதிங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பார். எல்லாம் ஆர்கே நகர் பக்காவாக பண்ணுறாரு. எதிர்பார்க்கல, ஆனால் கண்டிப்பாக அவர் கொடுத்துருக்காங்கன்னா அது பெரிய விஷயந்தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க ஆட்சியில் ஒரே குறைகளாக தான் இருந்தது. இவரில் குறைகள் எதுவுமே இல்லை. அதனால் அதை அவங்களுக்கு அது மனசுக்கு பொறுக்கலை. அதனால் தப்பாகவே சொல்கிறாங்க. டிஎம்கெல்லாம் இல்லை. 50 வருஷத்துக்கு நம்ம அண்ணன் தான், நம்ம தலைவர் தான், நம்ம மஜா பண்ணுறாரு அண்ணன். அவ்வளோதானா குறை. அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க, 1000 குறை. நம்ம அண்ணன் பண்ணுறது நல்லதுனா பண்ணுவார். இது பண்ணானுங்க, அதான் மாநாடு நடத்த சொல்லி தடங்கல் பண்ணானுங்க. எல்லாம் விஜய் தான். இனிமேல் சிஎம் தான், விஜய் தான். தான் இன்றைக்கா இருந்தாலும் அவனுங்களாம் வேஸ்ட்டு. இனிமேல் எதுவுமே மாற்ற முடியாது. முதல்வர் விஜயோடைய ஆட்சி எப்படி இருக்கு? வணக்கம். இப்போ தான் அவர் வந்திருக்காரு. அவருக்கான நேரம் நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம்னா கண்டிப்பாக 1 by 1 அவர் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. மக்கள் நம்பி ஆர்கே நகருக்கு மரிய வில்சன் ஐயா அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. கண்டிப்பாக மக்களோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நடந்துப்பார். அதனால் நம்பிக்கையோடு இருக்கலாம். நிதியமைச்சர் அவரும் ஆயிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் எங்கள் மக்களுக்கு எல்லாருக்குமே. அதனால் எங்கள் ஜெயலலிதா மேடம்க்கு அப்புறம் இந்த ஆர்கே நகருக்கு பெஸ்ட்டாக அவர் பண்ணுவார்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதை செய்வார்னு நம்புகிறோம். செய்வார். மினிஸ்டர் ஆவார்னு எதிர்பார்த்தோம். கல்வித்துறை அமைச்சராக ஆவார்னு பார்த்தோம். ஆனால் நிதி அமைச்சராக இருக்க ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. ஆமாம், அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட நிர்வாகத்தன்மை திறமை எப்படி இருக்குன்னு அவங்க ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஆதவர்ஜனா சார் பேசுனாங்கல்ல, அந்த மாதிரி எங்கே மிஸ்டேக் நடந்துச்சுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணலை. குறை 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 ஒரு வாரத்தில் குறை சொல்கிறாங்க. 4 நாளில் குறை. ஆட்சி சரியில்லை. 4 நாள் ஆட்சி எப்படிங்க தெரியும்? 4 நாளில் 1 மாதத்தில் இதுதான் நடந்துச்சுன்னு எப்படி தெரியும்? தெரியாது. அதனால் ஒரு டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் சரியில்லைன்னா அதுக்கப்புறமா தான் சொல்லணும். அவங்க 1 வாரத்தில் 1 மாதத்தில் சொல்லக்கூடாது. அவங்களுடைய குறிக்கோள் என்னென்னா குறை சொல்லணும். அது மட்டும்தான் இருக்காங்க. அவங்க எதனால் தோத்தாங்கன்றது இப்போவும் அவங்க உணரலை. கண்டிப்பாக அவங்க அதை திரும்பி பார்க்கணும். அவங்களோட வார்த்தைகள்னால தான் அவங்க தோற்றுருக்காங்க. அந்த வார்த்தைகளை அவங்க கம்மி பண்ணிக்கணும். அதை மட்டும் அவங்க பார்த்துட்டா யாராலும் அசைக்க முடியாது அப்படி கிடையாது. ஒரு சாமானிய மக்கள் நினச்சா கண்டிப்பாக ஒரு முதல்வரை கூட தோற்கடிக்கப்படலாம். அதை தான் இந்த தேர்தலில் மக்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் அவரோட வார்த்தைகள் இன்னமும் மாற்றப்படலை. அந்த கட்சி மாற்றப்படலை. அதை மாற்றினாங்கன்னா அவங்க இன்னும் நல்லா வருவாங்க. கிடையவே கிடையாது. அவரோட வார்த்தைகள் மேலே உள்ள நம்பிக்கையினால் மட்டும்தான் மக்கள் வந்திருக்காங்க. கவர்ச்சின்னா அவர் எங்கேயும் மேடை போட்டு ஷோலாம் எதுவுமே காமிக்கவே இல்லை. சரிங்களா? இவங்களாவது எல்லா பக்கமும் மேடை போட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. பட் இவர் எங்கேயுமே அவருக்கு பர்மிஷனும் கிடைக்கல. மக்களுக்கு அவரோட ஃபேஸ் மட்டும்தான். அண்ணானோட ஃபேஸுக்காக தான் ஓட்டு போட்டாங்க மக்கள். அதனால் எங்கேயுமே அவர் எந்த ஷோவும் பண்ணலை, கவர்ச்சிக்காக பண்ணலை. மக்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கை. இன்னொன்று அண்ணான்னு ஒரு பாசம் இருக்குல்ல, அந்த பிணைப்பு எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்குது. அதனால் மகளிர் பெண்கள் எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடுறது காரணம் இதுதான். செம்ம சூப்பராக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எங்கள் தளபதி எவ்வளோ நாளாச்சு ஆட்சியில் உட்காந்து 20 நாளில் என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிட்டாரு. 5 வருஷம் இல்லை,
வருஷம் ஆண்டாங்க எங்கள் தலைமுறையாக ஆண்டவங்க கூட இது வரைக்கும் இது மாதிரி பண்ணல. கஞ்சா ஒழிச்சிருக்காரு, லஞ்சம் ஒழிப்பு ஒழிச்சிருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பு. எங்கள் தளபதி தான் இனிமேல் உடம்பு சிலுக்குது பாருங்க. எங்கள் தளபதியை தவிர இனிமேல் தமிழ்நாட்டில் ஆளை யாருமே வரமாட்டாங்க. அவர் தான் இனிமேல் முதலமைச்சர். தலைமுறை அவர் தான் ஆடுவார். இது சொல்கிறதுக்கு வார்த்தையில எங்கள் தளபதி தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி. அவர் கடவுளே தான். எங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருந்துன்னா ஒரு கோயிலை கட்டி கூட கும்பிடுவோம். ஆர்கே நகர் தொகுதியில் இப்போ இல்லை, எப்போ நின்னாலும் சிங்கனா நின்னாலும் சிங்க மாரி வருவார் எங்கள் தளபதி. அவங்க அப்படி தானே, அவங்க கதை வேறு, அவங்க கேரக்டரே அதான். மற்றவங்களை வந்து எப்பவுமே தாழ்த்தி பேசணும்ல. அவங்க சொல்கிறாங்க என்ன நான் என்ன பண்ணோம், மழையை பார்த்து குலைக்கும், அது குலைச்சிக்கிட்டே இருக்கிறோமே. நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு என்ன பயம்? அடியில் கணம் வந்தால் தான் வழியில் பயம் இருக்கும். நம்மளுக்கு பயமே வேணாம். நம்ம தளபதி வந்து நேர்மையாக ஆட்சி ஆள்றாரு. பொறாமை பிடிச்சவங்க அப்படி தான் பேசுவாங்க. 1000 பேசுகிறோம் மக்கள். நாங்கள் பேசணும், மற்றவங்க பேசக்கூடாது. நாங்கள் தான் பேசணும். எங்கள் தளபதி என்ன பேசணும், நாங்கள் பேசினாதான் எங்கள் தளபதி கவலை பண்ணுமே தவிர எதிர்கட்சி பேசுது அவங்க பேசினா கவலையே படக்கூடாது. அண்ணா நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் மாஸ். எங்கள் தளபதி கவர்ச்சி தான். அவர் நடந்த அழகு, சிரிச்ச அழகு. அவர் அழகு வந்து கவர்ச்சின்னு தப்பாக பேசக்கூடாது. எங்கள் அண்ணன் அவர், எனக்கு அண்ணன், இவங்களுக்கும் அண்ணன், உங்களுக்கும் அண்ணன் தான். அவங்க வந்து பார்க்குற விதம் சரி கிடையாது, புரியுதுங்களா? யாரை எப்படி பார்க்கணும்னு அவங்க சொல்லக்கூடாது. நாங்கள் கவர்ச்சியாக பார்த்தோன்னா அவர் பார்த்தாராம்மா? அவர் பார்த்தாரா வந்து சொல்லுங்க. அப்போ இத்தனை வருஷம் நீங்கள் எந்த கவர்ச்சியை காட்டி வாங்குங்க, ஓட்டு வாங்கினீங்க. ஒருத்தவங்க நல்லா வந்தாங்கன்னா பிடிக்காது உங்களுக்கு, வாழ விட மாட்டீங்க. அப்படி தானே? உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க. எங்கள் தளபதியை தவிர நாங்கள் யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். எங்கள் தளபதி தான் எப்போ இருந்தாலும் எப்போவுமே எங்கள் மூச்சு காத்திருக்கிறாங்க தளபதி தான். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இனிமேலும் நல்லா பண்ணுவாங்க. அவங்க நல்லா பண்ணுன்றதுக்காக தான் நாங்கள் அவங்கள வர வச்சோம். நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே விஜய் ரசிகர். அதுக்காக விஜய் வரணும், தளபதி வரணுன்றதுக்காக நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் பண்ணோம். வந்திருக்காரு, இனிமேலும் அவர் நல்லா செய்வார். இப்போ வரைக்கும் அவர் நல்லா தான் செஞ்சிட்ருக்காரு சார். சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் சார் இருப்பாங்க, அவர் செய்கிறத செஞ்சுட்டு தான் இருப்பார். நம்மளுக்கு நன்மை செய்யணும் தானே அவர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அவர் செய்கிற நன்மையை செஞ்சுட்டு தான் இருப்பார். மக்களுக்கு இன்னும் என்ன நல்லது செய்யணுமோ அது அனைத்தையும் அவர் செய்வாங்க சார். கவர்ச்சிலாம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன கவர்ச்சி காட்டினாரு சார்? அவர் ஃபேஸ் மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம். அவர் பேச, அவர் மனசு, அதுதான் எங்களுக்கு தேவை. இளைய தளபதி ஜெயிக்கணும், அவர் ஜெயிச்சிட்டாரு. இனி எங்களுக்கு அவர் நல்லா செய்வார். இதில் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதியா? அதை நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்கய்யா. நீங்கள் பேசினாலும் எது பண்ணாலும் வேஸ்ட்டியா? ஃபஸ்ட்டு உங்கள் போய் நீங்கள் அது எப்படி தோத்தீங்கன்னு கூட்டம் போட்டு அழுங்கய்யா. அதை ஃபஸ்ட்டு பாருங்கய்யா. மற்றவனை கை காட்டி யாரும் வரலங்க. நம்மளுக்கு என்ன வந்திருக்கோ அதை நம்ம செய்ய வந்திருக்கோம். அது கரெக்டாக நம்ம செஞ்சால் போதும். அது மக்கள்கிட்டேருந்து என்ன வரணுமோ அது நம்மளுக்கு வரும். அதை வந்து தளபதி ஆட்சி வந்த நல்லா பாருங்கள், கொஞ்ச நேரம் தான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னும் போக போக நிறைய இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் இதாக இல்லை. நம்ம தளபதி நமக்காக பண்ண வந்திருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மக்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், அண்ணன் வந்து பார்க்கலன்னு இப்போதான் வந்து புசி அண்ணன் தானே சொல்லாரு, அண்ணன் வெறும் கையில் வந்து பார்க்க மாட்டாரு. நம்மளுக்கு எல்லாமே செஞ்சுட்டு நம்மள எல்லாரையுமே ஒரு ஃபுல்ஃபில் ஆகிட்டு நம்ம இத்தனை வருஷம் இதுதான்ட்டு அரசியல்ன்று பார்க்குற அளவு நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டு வந்து நம்மளை பார்ப்பாரு. அப்போ ஒரு தலைவனோட ஃபீல் வந்து நம்ம அதெல்லாம் உணர்வோம். அது கண்டிப்பாக நடக்கும். அது தமிழ்நாடு மக்கள் பார்ப்பாங்க. கவர்ச்சின்றாரு அவருக்கு. அவங்கெல்லாம் வந்து கவர்ச்சிங்களை பார்த்தே மகந்து போனவங்க அவங்க. அதனால அவர் கவர்ச்சியாக கேட்குறாரு. ஒன்று நாங்கள் சிலுக்குன்றவங்க இருந்தால் கூட எடுத்துன்னு வந்து ஆடை வச்சு பாருப்பான்லாம். அவங்கெல்லாம் அதை பார்க்குறவங்க தான், மக்களை பார்க்கல. இது வரைக்கும் எந்த மக்களையும் பார்க்கல. இப்போ வந்து அவர் கவர்ச்சி கேட்குறாரு. யாருன்னா ஒரு மாதிரியாக ஆடுறவங்க பாடுறவங்களா நாங்கள் அடுத்த வாட்டி ஆட வைக்கிறோம். அதை வந்து கவர்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இத்தனை வருஷமா அவங்க ஓட்டு போட்டு இந்த ஜனங்கள்லாம் கவர்ச்சியை பார்த்தா ஓட்டு போட்டுருந்தாங்க. அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? கவர்ச்சியை பார்த்தா ஓட்டு போட்டிருப்போம். அவர் பண்ற ஆளுமையை பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் தற்கூரின்றது, அவங்கள தான் தற்கூரி சொல்லணும். விஜயோடைய ஆட்சியிலேருந்து வேற என்னென்ன விஷயங்கள் புதுசாக எதிர்பார்க்க? அண்ணா நாங்கள் எதிர்பார்க்காத அளவு இன்னும் நிறைய செய்கிறாரு. இப்போ வந்து எங்களை பற்றியே தான் அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு, புரியுதுங்களா? இவங்களுக்கு என்ன நம்ம கொடுக்கலாம், நம்ம மூலியமா என்னென்ன கொடுக்கலாம். ரொம்ப ஏமாந்து போயிட்டோம். எனக்கு 33 வயசு ஆகுது. இந்த 33 வயசில் அரசியல்னால் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அதுக்கு ஒரு பினாமி இருப்பானுங்க, அவனுங்களுக்கு காசை கொடுத்துட்டு அதை போய் இதை போய் பார்த்து ரொம்ப சலிச்சு போயிடுச்சுண்ணா. இப்போ அதெல்லாம் நடக்கக்கூடாது. அதை அண்ணன் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியும். எப்போ
1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றியாகும் போது இந்த மாபெரும் வெற்றி. 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றியாகும் போது ஒட்டுமொத்த தமிழகமும் இதே போல் கொண்டாடிச்சு. ஆனால் நான் எம்ஜிஆரை பார்க்கல. 2026 இன்னொரு எம்ஜிஆர் வந்துட்டார். ஒட்டுமொத்த தமிழகமும் வெற்றி தமிழகத்தினுடைய தலைவர் தளபதியை முதலமைச்சர் ஆக்கி முதலமைச்சர் சீட்டுக்கு ஒரு அழகு கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய வெற்றியை ஏற்றுக்க முடியாத திமுக மற்ற கட்சிகள் காழ்ப்புணர்ச்சியில் விமர்சனம் செய்கிறாங்க. ஐயா, இது என்ன பண்ணுறது? இப்போ பிரச்சார மேடையில் ஒரு அம்மா பேசுனாங்க. அந்த அம்மா பேசுகிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணால் கூட, ஒரு வீட்டில் இருந்து ஒரு சாமான் செட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணனா கூட 1 மாதம் ஆகிடும். சாதாரண மக்கள் எங்களுக்கு 1 மாதம் ஆகிடும். இது ஒரு மாநிலத்தினுடைய ஒரு ஆட்சி எவ்வளவு பெரிய விஷயம். இத்தனை எதிர்கட்சிகளோட எதிர்ப்பெல்லாம் தாண்டி ஒரு முதலமைச்சராக மக்களோட பேராதரவோடு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. 20 நாள் தானே ஆயிரம் இருக்குது. ஆகட்டும், என்ன நல்லபடியாக எல்லாமே போயின்னு இருக்கிறது. எல்லா மினிஸ்டருங்களும், எல்லா மாவட்ட செயலாளர்களும், எல்லா அரசு உயர் அதிகாரிகளும், எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட், காவல்துறை அதிகாரி எல்லாமே மாற்றப்பட்டு இன்னைக்கு அருமையான ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார். மிஞ்சி போனால் இன்னும் 1 மாதம், இன்னும் 1 மாதத்தில் எல்லாமே கிளியர் பண்ணி போதை இல்லாத தமிழ்நாடு, கரெக்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இல்லாத தமிழ்நாடு, 60 ஆண்டு கால திராவிட சகாப்தத்தை உடைத்த ஒரு தமிழ்நாடு வெற்றி இனிமேல் காணும். ஐயா, கவர்ச்சின்னா எல்லாமே கவர்ச்சி தான். இது எல்லாமே ஒரு இதை எடுத்துக்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முகமும் கவர்ச்சி. நாங்கள் எம்ஜிஆரை பார்க்கல, எங்கள் தளபதி விஜய் அண்ணனை பார்க்குறோம். அவர் முகம் எங்களுக்கு கவர்ச்சி தான். அவருடைய செயல்பாடு கவர்ச்சி. அவர் ஆட்சிக்கு வந்த விதம் கவர்ச்சி. கட்சி ஆரம்பித்து 3 ஆண்டில் ஒரு ஆட்சி அமைக்கிற ஒரு கட்சியோட தலைவர் கவர்ச்சி தான். வேற அதாவது இதற்கு முன்னே இருந்த கட்சிகள் ஆட்சிகள் வேற. இப்போ கமிஷன் கரெக்ஷன் இல்லாத ஒரு நாட்டில் ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கே இல்லாத நிலை வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். பிறப்பில் எல்லாருமே சமம் என்ற கோட்பாடு எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நாங்கள் எது கொடுத்தா நாங்கள் இந்த கட்சிக்கு வரல, எது எங்களுக்கு பண்ணியோ நாங்கள் இந்த கட்சிக்கு வரல. எல்லாமே அருமையாக நாங்கள் பார்த்துக்கின்னு தலைவரோட பேச்சு செயல்பாடு எல்லாமே பிடிச்சி எம்ஜிஆரை தான் எங்களுக்கு பார்க்க கொடுப்பேன்னு இல்லை. எங்கள் தலைவர் இளைய தளபதியை பார்க்க நாங்கள் வந்துட்டோம். ஐயா, அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாருங்க? பொறுமையாக இருங்க. இன்னும் நம்ம ஆட்சி இன்னும் ஆரம்பிக்கலை. இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக தான் இன்னும் மக்களுக்கான விஷயங்கள் இப்போ பாருங்கள், போட்ட சைனில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அதனால் மக்களும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. இப்போ நான் மிஞ்சி போனால் ஒரு 20-30 நாள் கிட்ட இருக்குது. பட் இன்னும் நாங்கள் கொண்டு வருவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. விமர்சனம் வரதான் சார் செய்யும். விமர்சனம் இல்லாதது ஆட்சியே கிடையாது சார். அது விமர்சனம் இருந்துன்னு தான் இருக்கணும். அந்த விமர்சனத்துக்கு கூடிய சீதில் எங்கள் தலைவர் பதில் அளிப்பார். பார்த்தீங்களா, இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா பார்த்துட்டு பேசுனீங்களா? அவர் ஒருத்தர் போதுமேங்க. ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லாமல், இல்லை கருணாநிதியோடைய இது எதுவுமே இல்லாமல் அவர் ஒரு வேலைக்கு போனால் கூட எதுவுமே கிடைக்காது. அது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவர் சாதாரணமாக விஷயத்தில் அவர் போய் எங்கேயா போய் நின்றுந்தாருன்னா வேலையே கிடைக்காது. அந்த அளவு தகுதி. ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர். ஆனால் எங்கள் தலைவர் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியாது. இன்னும் அதனுடைய விஷயங்கள் இருக்குது சார். ஆதவ அர்ஜுனா அண்ணன், ஆனந்த் அண்ணன் அவர்லாம் இன்றைக்கெலாம் அரசியலேருந்து விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து விஜய் அண்ணனுடைய கூட இருந்து இன்றைக்கி ஒரு அரசியலை வரணும். யாராவது எதிர்பார்த்துருப்பீங்களா? இந்த மாற்றத்தை எதிர்பார்ங்க. சரி, இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். முக்கியமாக ஆட்சி அமைச்சர் வந்துட்டார். மீடியா பேசலைன்னு சொன்னாங்க. அன்றைக்கி ஒரு நாள் பேசின திருச்சியில் பேசினாரா இல்லையா? அந்த பேச்சுக்கே எப்படி இருந்தது பார்த்தீங்களா? எல்லாரும் பார்த்துருப்போம், மக்கள் எல்லாரும் பார்த்துருப்போம். அன்றைக்கி ஒரு பேச்சுக்கே இன்னும் தீர்வடையாமல் எல்லாருமே ரொம்ப ஐயோ தலைவருடைய பேசிட்டாரு. ஆனால் எதிர்கட்சி தலைவர்களுக்கு நல்லா ஒரு பாடமாக அமைஞ்சது. அவர் பேசுகிற பேச்சு ஒவ்வொரு வார்த்தையும் எதிர்கட்சி தலைவர் பாடமாக அமைஞ்சது. அப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம். நாங்கள் இளைஞர்கள், நாங்கள் அரசியலில் புதுசு. இன்னமும் மக்களுக்கான சேவை செய்ய வந்திருக்கோம். இன்னமும் நாங்கள் களத்தில் இறங்குறோம். களத்தில் இறங்கி எலெக்ஷன் டைமில் எவ்வளோ இறங்கி நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். இந்த ஆர்கே நகர் ஃபுல்லாகவே அவ்வளோ இறங்கி வேலை செஞ்சு தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு இடத்துல நிற்கிறோம்.
இன்னும் போக போக இந்த 5 வருஷத்தில் நல்லபடியாக ஒரு ஆட்சி அமைப்போம். சொன்னார்ல எங்கள் தலை இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே மக்கள் நம்மளுக்கு. அடுத்த வாட்டி பாருங்கள், எதிர்கட்சி நாங்களே தான் இருப்போம், ஆளுங்கட்சி நாங்களே தான் இருப்போம். அதுக்கப்புறம் ஒருத்தராக இருக்க மாட்டாங்க. ஆனால் தளபதி வந்து பெண்களுக்கு முதல் பாதுகாப்பு, இந்த போதை ஒழிக்கும் அந்த சட்டத்தை எடுத்ததுனால ஏரியாவில் எது ஒன்றும் கிடைக்கல. நிறைய பேர் அந்த சரக்குனால தான் அந்த ஒயின் ஷாப்பையும் எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். நிறைய குடும்பங்கள் வந்து போதையினால் ரொம்ப நடுத்தெருவில் வந்து நிற்கிது. இந்த குழந்தைங்களுக்கு நல்ல பாதுகாப்பு, நல்ல ஒரு இது கொடுத்தா இன்னும் தளபதி மேலும் மேலும் தளபதி தான் வருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏரியாவில் இன்னும் வந்து இந்த நைட்டு போலீஸ் ரொம்ப ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா இருக்கிற இளைஞர்களை தடுக்கலாம். எந்த ஒரு போதையே இல்லாத தமிழ்நாடை நம்ம உருவாக்க முடியும்ண்ணா. எதிர்கட்சியில் ஏதாவது விமர்சிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. அந்த நதியை மாதிரி தளபதி சொன்ன டைலாக் தான், போயிட்டே இருக்கணும். உசுப்பேத்துறவங்ககிட்ட உம்முனும், கடுப்பேத்துறவங்ககிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு எங்கள் தளபதி அப்பயே சொல்லி கொடுத்துட்டாங்க. தளபதி நேசிக்கிறவங்க அந்த ஒரு கொள்கையை பின்பற்றோம். பேசுகிற நாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும், கொலைக்கிற நாய் கொலைக்கிட்டே இருக்கும். நம்ம தளபதி நினச்சிட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். நான் சிறப்பாக